எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா திரியணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து 8 நாளா இறங்கிட்டு இருந்த ஷேர் மார்க்கெட் பேசாம நேத்து இறங்கி இருக்கலாம். நேத்து என்னமோ திடீர்னு ஒரு 30 பாயிண்ட் அப்படின்றது ஏறிட்டான். இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து 4 மாதமாக இறங்கி இப்ப 5வது மாதமும் இறங்க போகுது மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பா குட்டி சாதனை. அதே மாதிரி நேற்று தொடர்ந்து 8 நாட்களாக இறங்கி நேற்று இறங்கி க்ளோசிங் ஆயிருந்து இன்னைக்கு இறங்கி க்ளோசிங் ஆயிருந்தாக்க 10 நாட்கள் தொடர்ந்து இறங்கி ஒரு கும்பா சாதனை அப்படின்று பல்வேறு கும்பா சாதனைகளை இப்போ நிஃப்டி படைச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் யாரோ ஒரு குரூப் ஹெவியாக உள்ள பூந்து நேற்று ஏதோ ஒரு சதி பண்ணி மார்க்கெட்டை க்ளோசிங்கில் பாசிட்டிவில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ இனி மறுபடியும் ஒரு கும்பா சாதனை பண்ணணும்னா இங்கிருந்து இன்னும் நீ ஒரு 10 நாள் இறங்கினா தான் மறுபடியும் இன்னொரு கும்பா சாதனை ஆகுது. ஏன் அப்படின்னாக்கா அந்த 8 நாள் கழிச்சு நேற்று ஒரு நாள் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிட்டதுனால மறுபடியும் அந்த சாதனையை முதல்ல இருந்து செய்ய ஆரம்பிக்கணும். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு தான் பணத்தை போட்டு டிஐஸ் தான் பணத்தை போட்டு மார்க்கெட்டை பாசிட்டிவ்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான செய்தி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வந்து நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாரினர்ஸ் எல்லாம் வாங்கினது இப்போ நம்ம இந்த இடத்துல நிஃப்டியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஃபாரினர்ஸ் வந்து அந்த காலத்திலேயே ஒரு கீழே நிஃப்டி 10,000 இருக்கும் பொழுதோ அல்லது 12,000 இருக்கும் பொழுதோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களா? அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் நம்ம ஆளுங்க அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் போயிட்டாங்க? அப்போ எஃப்ஐஎஸ் லாபத்துக்கு விற்கிறாங்கன்னா அவங்களுடைய நம்ம வந்து அந்த பொருட்களை வாங்கி அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் வருது. இந்த நேரத்தில் வந்து அவங்க ஏன் விற்கிறாங்க அப்படின்றத விட அவங்க விற்கிறதை ஏதாவது தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் இப்போதைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் 2 முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இந்த எஃபிஐ மூலியமாக நம்மளுக்கு வரக்கூடிய பணம் வரும்பொழுதே அவன் கண்டிப்பாக விற்று எடுத்துட்டு போறதுக்கு தான் பார்க்குறான். ஏன்னா இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க ஃபைனான்ஷியல் அசட்ஸ் தான் வாங்குறாங்க. ஒரு ஸ்டாக்கினுடைய ஷேர்கள் அந்த மாதிரி பாண்டுகள் டெப்ட்டுகள் அது மாதிரி தான் வாங்குறாங்க. ஆனால் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் அசட்ஸை வாங்குறாங்க, ஒரு பிளான்ட் வைக்கிறாங்க, அவங்க செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகுது அப்படின்னு நம்மளுடைய ஆளாவே மாறிடுறானுங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்போ இனிமேலாவது எஃபிஐஸ் உள்ள வர்றதுக்கு ஏதாவது ஒரு ரெகுலேஷன் வச்சுக்கிட்டு அல்லது அவன் உள்ள வர்றது பிரச்சனை இல்லை, பட் வெளியே போகிறப்போ ஒரு நாளைக்கு இத்தனை கோடி தான் விற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃப்ரீ மார்க்கெட் இல்லாமல் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மார்க்கெட்டாக வருதுன்னு வச்சிங்களேன். அதாவது எஃபிஐ பொறுத்த வரைக்கும், எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல, அந்த மாதிரி வரும்பொழுது தான் இது போன்ற ஷாக்குகளை நம்ம குறைக்க முடியும். இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. 140 கோடி மக்கள் இருந்தாலும் இப்போ தான் 10 கோடி தாண்டி டிமேட் அக்கௌண்ட்டுகள் ஓப்பன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்மளுக்கு முன்னாடியே துண்டை போட்டு இடத்த பிடிச்சி வச்சு கொடுத்துட்டு இந்த எஃபிஐஸ் இந்த இடத்துல உச்சத்தில் வந்து அவங்க பாட்டுக்கு ஜாலியாக லாபத்துக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கருத்து நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லும் பொழுது இனிமேலாவது எதிர்காலத்தில் எஃபிஐஸ் உள்ள வரும்பொழுது ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டு வெளியே போகும்பொழுது ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாதான் இனிமேல் வரக்கூடிய பப்ளிக்கு, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்திய முதலீட்டாளர்கள் எல்லாருமே உச்சாணிக்கும்புல பணம் போட்டவங்களா தான் இருக்காங்க. நம்ம மார்க்கெட்டை இப்படி கீழே இறங்கி கிடக்குது. உலக மார்க்கெட்டுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்க எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல யூரோப் மார்க்கெட்ல டாக்ஸ் எல்லாம் 1.25% ஏறி இருக்கு. நம்மளுடைய ஏரியாவில் ஏஷியன் மார்க்கெட்டில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட 1% ஏறின சில இண்டெக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் நம்மளை மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டு போ நீ ஓரமாக படுத்துக்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுகளை கிட்டத்தட்ட 0.5% இறக்கி விட்டுருக்காங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஆர்பிஐனுடைய அறிவிப்பு சமீபத்தில் வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்தது. அதை தொடர்ந்து பல்வேறு பேங்குகள் வட்டி விகிதங்களை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையில் செய்தி வருது. நீங்கள் ஏதாவது ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, அந்த லோன் வந்து இந்த மாதிரி வட்டி விகிதம் ஆர்பிஐ குறைக்கும் பொழுது உங்களுடைய லோனுடைய ஸ்ட்ரக்சரும் குறையுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது குறைச்சிங்களா இல்லையா, இல்லை எப்போ குறைக்கிறீங்க அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுங்க. நண்பர்களே, அப்பப்போ அமெரிக்கா இந்தியாவுக்கு நெருக்கமாக காமிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்றது பண்ணி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மன்மோகன் அவர்கள் பிஎம்மாக இருந்தப்போ கூட ஏதோ ஒரு நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்து சில ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் கூட ஸ்டாக் மார்க்கெட் ஏறி இருந்தது. இப்போ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கீல
நம்மாளுக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து அதிகமான ஐட்டங்களை இறக்குமதி பண்றதுக்காகவும், அதாவது கேஸ், ஆயில், அதுவும் இல்லாமல் ஆயுதங்கள், அது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம இறக்குமதி அதிகமாக பண்ணும் பொழுதும், அதே மாதிரி அமெரிக்காவிலிருந்து நம்மளுக்குள்ள வரக்கூடிய சில ப்ராடக்ட்டுகளுக்கு வரி விகிதத்தை குறைப்பது போலும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு 150%லிருந்து 50%ஆக நம்ம இப்போ வரி குறைக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வருது. ஸோ இதன் மூலியமாக இந்தியாவுக்கு அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்றதுலேருந்து ஏதாவது எக்ஸம்ஷன் கிடைக்குமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஏப்ரல் மே மாதத்தில் தான் அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னுடைய முழு அம்சம் வெளிவரதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இந்தியா எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகளில் நீங்கள் பண்ணால் சரியாக தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, இந்தியா இதிலிருந்து தப்பிச்சுக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணியும் அவன் நம்ம மேலே ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போட்டானாக்கா பேசாமல் கையை வச்சுட்டு கம்முனுக்கு வந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஒரு படத்தில் வடிவேல் அவர்களை பார்த்து போகிறப்ப ஏன் சும்மா போகிற, அந்த நாயை பார்த்து உசு உசுன்னு சொல்லிட்டு போ தம்பின்னு ஒரு பாட்டி சொல்லும். கடைசியில் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அது மாதிரி தான் கடைசியாக இந்த ஏபிபி இந்தியான்றது ரொம்ப முக்கியமான Q3 ரிசல்ட் கொடுத்த கம்பெனி. நேற்று அவனை இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, சரி போகிற நேரத்தில் உசு உசுன்னு சொன்ன மாதிரி Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாசிட்டிவாக தான் இந்த கம்பெனி ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 5500 வரைக்கும் போனான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டின் வீழ்ச்சிக்கு அப்புறம் கடைசியில் பார்க்கும்போது கடைசியாக வந்த முக்கியமான Q3 ரிசல்ட், பட் அவனை சூன்னு சொல்லி மார்க்கெட் துரத்தி விட்டுருச்சு. இன்னைக்கு இந்த ஏபிபி இந்தியா இப்போ இறங்கி இருக்கு, இன்ட்ராடேல வால்டிலிட்டி இருக்குன்னா அதுக்கு அதனுடைய Q3 ரிசல்ட் நியூஸ் வந்தது தான் காரணம். இந்த விடாமுயற்சி படம் பார்த்ததுக்கப்புறம் நடிகை திரிஷா அவர்கள் கூட நம்ம கனவுல வந்து வெக்கப்பட்டு நம்மளை பார்த்து சிரிச்ச மாதிரியெல்லாம் கூட கனவு வருது. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வாங்குற மாதிரி கனவு வர மாட்டேங்குது. ஏன்னா அவன் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கான். இந்த சமயத்தில் எப்போ தான் அவன் பையிங் வருவான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா, நம்மளுடைய இந்திய மதிப்பினுடைய ரூபாய் அது வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகணும், டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு 103 பக்கத்தில் வரணும் அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவன் எப்போ இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகி இப்போ 107 இருக்கான், இவன் எப்போ வீக் ஆகி எப்போ 103 வர்றது அப்படின்றது ஒரே கஷ்டமாக இருக்குது. இந்த சமயத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபாரினர்ஸ் வந்து ஒரு உதாரணத்துக்கு நேற்று 10,764 கோடிக்கு விற்றுருக்காங்க. அப்போ வாங்கும்போது கம்மியாக வெறும் 6,826 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு 3,937 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், அவங்க இன்ட்ராடே அப்படின்றது வந்து பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்து. அவங்க எஃபிஐஸ் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹெட்ஜ் ஃபண்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் பல்வேறு சட்டதிட்டங்கள் அப்படின்றது நம்ம செபியினுடைய எங்கே டேட்டா வச்சுருக்காங்க, எப்படி போய் பார்க்குறது அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய சட்டதிட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம போய் யதார்த்தமாக இன்டர்நெட்டில் தேடி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். அவங்க வந்து ஒரு ஸ்டாக்கை வேறு யார்கிட்டையாவது கடன் வாங்கி, ஸ்டாக் லெண்டிங் பாரோயிங் மூலயமாக முதல்ல ஒரு ஷேரை கடன் வாங்கி அதை இன்ட்ராடேல வித்துவிட்டு அன்னைக்கேவோ அல்லது அடுத்த நாளோ கவர் பண்ணலாம். அப்படியே பார்த்தாலும் கிட்டத்தட்ட இது 10,764 கோடிக்கு வித்துட்டு 3,937 கோடி கம்மியாக வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட இன்ட்ராடேல எங்கேயாவது 39% பக்கம் லாபம் சம்பாதிக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இன்ட்ராடேல வித்துட்டு அன்னைக்கே வாங்கினாலும் சரி அல்லது 2-3 நாள் கழிச்சு வாங்கினாலும் சரி இவ்வளவு பெரிய லாபம் வரும் அப்படின்றது தெரியல. ஸோ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் அவங்க வித்துட்டு வாங்குறாங்க அப்படின்றது ஒரு அளவு இருக்கு. ஆனால் அதே சமயம் அவங்க வந்து சேல்ஸ் பண்ண முடியாது ஃபார் ஓப்பன் பர்ச்சேஸ். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ட்ரேடு டு ட்ரேடு கேட்டகரின்லாம் இருக்கு. அதை இன்ட்ராடேலேயே பர்ச்சேஸ் பண்ணி இன்ட்ராடேலேயே விற்க முடியாது. அது செட்டில்மெண்ட் ஆன அடுத்த நாள் தான் விற்க முடியும். ஸோ அப்போ இன்ட்ராடேல இவங்க பை பண்ணி இன்ட்ராடேலேயே செல் பண்ண முடியாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ மேலோட்டமாக பார்க்க போனால் அவங்க ஒரே நாளில் விற்றுட்டு ஒரே நாளில் வாங்கியிருக்காங்க, அதை விட குறைவா. அப்போ ஒரே நாளில் கிட்டத்தட்ட 30% 40% சம்பாதிக்கிறாங்க கேஷ் மார்க்கெட்டில் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான கால்குலேஷனாக இருக்கும். இங்கே கேஷ் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க, திடீர்னு ஆப்ஷன்ஸில் எங்கேயாவது விற்று வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அங்கே வாங்கிட்டு இங்கே விற்பாங்க, அல்லது ஃபியூச்சர்ஸை கம்பைன் பண்ணி ஏதாவது ஒன்று எக்ஸோட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கவர்மெண்ட் மூலியமாக டேக்ஸை குறைக்கிறோம் அல்லது எஃபிஐஸ் உள்ள வரதுக்கும் எஃபிஐஸ் வெளியே போறதுக்கும் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஃபிகர் அப்படின்றது தெரியும். மற்றபடி எப்படி பார்த்தாலும் எஃப்டிஐ தான் நம்ம ஊக்குவிக்கணுமே ஒழிஞ்சு எஃபிஐ என்னைக்கு இருந்தாலும் அவன் வந்து உள்ள பணத்தை போடுவான், லாபம் இருந்ததுன்னா லாபத்தை எடுத்துட்டு தான் போவான். இந்த புரிதல் நம்மளுக்கு வந்து தான் ஆகணும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட் நல்லா மேல் நோக்கி போயிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்குமே சந்தோஷமா தான் இருக்கும், ஜாலி, யாருக்குமே பிரச்சனை இல்லை.
மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய புரோக்கர்லேருந்து ஆரம்பித்து மார்க்கெட்டில் பணம் போடுறவங்க வரைக்கும் எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட் திரும்பி கிராஷ் ஆகி கீழே போகிறான்னு வச்சிங்களேன், மறுபடியும் அந்த பழைய ஹையை எப்போ வந்து தொடுவான்? ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்ஸ் அல்லது இண்டெக்ஸ் ஏதாவது ஒரு ரிவர்சல் அப்படின்றது உளுந்தா மட்டும்தான் அவனுடைய பழைய ஹைக்கு வருவான். அப்படி ரிவர்சல் உள்ளின்னா அந்த பழைய ஹை எந்த காலத்தில் வந்து தொடுவான்னே யாருக்குமே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஷேர் மார்க்கெட்டின் கிராஷிங் போது இப்படி தான் மார்க்கெட் இயங்குது. சமீபத்தினுடைய ஒரு ஹையிலிருந்து ஒரு 20-40% இறங்கினதுக்கப்புறம் பழைய ஹை வர்றதில்லை, ஒரு 10-15% தான் ரெக்கவரி அப்படின்றது ஆகுறான். அப்புறம் மறுபடியும் ரெக்கவரி ஆகாமல் கீழே உழுக ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் தன்னுடைய பழைய ரீசன்ட் ஹையிலிருந்து கணக்கெடுத்து ஒரு 40-60% இறங்கிடுறான். மறுபடியும் ஒரு ரிவர்சல் உளுந்துனா தான் அவனுடைய பழைய ஹையை போய் டச் பண்ணுறான். இல்லைன்னா அதில் ஒரு 15-20% தான் ஏறி அப்புறம் என்ன பண்ணுறான், மறுபடியும் கீழே விழுகிறான். அப்போ மறுபடியும் சமீபத்தினுடைய ஹையிலிருந்து ஒரு 80% கீழ் பக்கத்தில் வந்தால் மறுபடியும் ஆகிறான். ஆக மொத்தம் அந்த ஸ்டாக் ஒரு வீழ்ச்சியின் பொழுது அதனுடைய பேட்டர்ன் இப்படித்தான் இருக்கு. எவ்வளவு இறங்குறான்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% அந்த மாதிரி தான் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பழைய ஹை எப்போ வரும் அப்படின்னா, அன்டில் அன்லஸ் தெர் இஸ் அ ரிவர்சல். ஒரு ஸ்டாக் பிரைஸ்ல அல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ரிவர்சல் என்பது விழுந்தா மட்டும்தான் அதனுடைய பழைய ஹையை போய் தொட பார்க்குறான். நீங்க எந்த கம்பெனி வேணாலும் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க. இந்த ஏஞ்சல் ஒன்னு ஒரு கம்பெனி, அவனை கூட எடுத்து பாருங்க. அவன் சமீபத்தில் 2024 இருந்து இறங்கினா அப்புறம் ஒரு சின்ன ஏற்றம், இப்போ இறங்கினா சின்ன ஒரு ஏற்றம், இறங்கினா அப்புறம் ஒரு சின்ன ஏற்றம். ஸோ அந்த பழைய ஹை என்பதை ஒரு ரிவர்சல் விழுகாத வரைக்கும் போய் தொடுவது என்பதே இல்லை. அதனால ஆண்டவா, நாங்க வச்சிருக்கிற ஸ்டாக் எல்லாம் சீக்கிரம் ஒரு ரிவர்சல் ஒழுகணும்னு ஆண்டவனை பார்த்து வேண்டிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பாம்பே கிட்டே எல்லாம் கிட்டத்தட்ட 11 கோடி என்பது வருது. ஜாகிர் கான் அவர்கள் சமீபத்தில் 11 கோடிக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு. இதே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, சென்னையில் என்னங்க 2 கோடி 3 கோடி இருந்தாவே ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டோ லக்ஸுரி வில்லாவே வாங்கிடலாமான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு யார் காரணம் அப்படின்னா நம்முடைய சென்னை மெட்ரோபாலியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் காரணம். ஏன் அப்படின்னா, அது சென்னை இங்கே இருக்குன்னு வச்சுங்க, அதை சுற்றி ஃபுல்லாக டெவலப் பண்ணி விட்டுறது. இப்போ கூட ஒரு ப்ராஜெக்ட் பாருங்கள், அவுட் ரிங் ரோட்டில் ரெட் ஹில்ஸு, பூந்தமல்லி, வண்டலூர் வரைக்கும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதனால் என்ன நன்மைனா, ஒரு பக்கம் பொதுமக்களுக்கு 2-3 கோடி இருந்தாவே சென்னை பக்கத்தில் ஒரு நல்ல பங்களா வில்லா அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி டெவலப்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம சென்னையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பூர்வாங்கர் அப்படி இப்படி நிறைய டெவலப்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பல கோடி லாபம். இந்த மாதிரி அவுட்டரில் போயிட்டு ஒரு ஏக்கராவையே வந்து கம்மியான விலைக்கு வாங்கிட்டு அதை பில்ட் பண்ணி எனத்தையாவது ஒன்றை பிடிச்சி விற்று விட்டுறது. ஸோ இது 2 பேர்த்துக்குமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல். பட் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 10 கோடி 15 கோடிக்கு டீல் நடக்குது அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் மேலே சரி ஓகே, எப்படி இருந்தாலும் ரியல் எஸ்டேட் ஒரு காலத்தில் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது செய்தி இருக்குது அப்படின்னா, இந்த குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஐபிஓ, அதனுடைய க்ளோசிங் டேட் இன்னைக்கு. இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே தக்குமுக்காடி, யாருக்குமே விருப்பம் இல்லை. ஒரு ஷேர் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்றாங்க, 1.5 பேர் தான் அதுக்கு அப்ளை பண்ண மாதிரி ஒரு கணக்கு. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இதனுடைய லிஸ்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் தற்போதைக்கு அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் போய்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த ஐபிஓ பற்றிய ஒரு செய்தி. இந்த சமயத்தில் ரைட்ஸ் அப்படின்ற கம்பெனி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் இருக்கக்கூடிய விலை என்பது 202 ரூபாய், இன்னைக்கு 3% இறங்கியிருக்கான். ஆனால் அவன் கொடுத்துருக்கக்கூடிய டிவிடெண்டுகள் எவ்வளவு அப்படின்றது யாராவது பார்த்துருக்கீங்களா? டிவிடெண்ட் ஈல்டு என்பது 5.72% இருக்கு. இந்த ஷேர்ல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய சமீபத்தினுடைய குவார்டர்ல அவன் பண்ணியிருக்கிற, அதாவது 3 மாசம் சேர்ந்து அவன் பண்ணியிருக்கிற சேல்ஸே 576 கோடிகள் தான். இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் மேஜர் ஆர்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சும்மா 10 கோடி 20 கோடி கிடைக்கிற ஆர்டர் ஒன்று இருக்குது, மேஜர் ஆர்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது. மேஜர் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் பண்ணக்கூடிய குவார்டர்லி சேல்ஸில் ஏதாவது ஒரு பெரும் பகுதி ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைச்சதுன்னா அந்த மேஜர் ஆர்டர் அப்படிம்பாங்க. அந்த வகையில் என்எல்சி இந்தியாவிலிருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனுடைய மதிப்பு ஆல்மோஸ்ட் 466 கோடி அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் மேஜர் ஆர்டர் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, செபியினுடைய சேர்மேன் அவர்கள் கூட ஒரு கட்டத்தில் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கனாக்கா, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து இந்தியா முழுவதும் பரவணும், அதுக்கு வந்து எஸ்ஐபி கொஞ்சம் கம்மியான ரேட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில இடங்களில் பேசிட்டு இருந்திருப்பாங்க.
இந்த சமயத்தில் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, வெறும் 250 ரூபா எஸ்ஐபி. இது கூட நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு, ஒரு உதாரணத்துக்கு பேடிஎம் எல்லாம் கூட இதில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ பேடிஎம் மூலியமாக கூட இந்த மாதிரி எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் 250 ரூபா எஸ்ஐபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்பொழுது இதனுடைய எதிர்காலம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல அப்படின்னாலும், ரொம்பவுமே வருமானம் குறைவாக இருப்பவர்கள் கூட ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியாவிலிருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ நிகழ்ந்திருக்கு. வர வர நம்ம ஆளுங்க வயசுக்கு ஏற்ற கேள்வியே கேட்கறது இல்லை. அதாவது நீதா அம்பானி அப்படின்றவங்க ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனுடைய சேர்பர்சன். அவங்க யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும், பெரிய பணக்காரங்களோட ஃபேமிலி. ஸோ அவங்க ஒரு ஹார்வர்ட் இந்தியன் கான்ஃபரன்ஸுக்கு போகையில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் அல்லது உங்கள் ஹஸ்பண்ட் இவங்களை நீங்கள் யார் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜாபுக்கு இவரை தான் பெஸ்ட் ஆளுன்னு சொல்லி நான் அந்த போஸ்ட்டுக்கு அவரை செலக்ட் பண்ணுவேன், என் ஃபேமிலிக்கு என் ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட்டு, அதனால் அதுக்கு அவரை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்படின்னாலும் எப்போ என்னதான் கேள்வி கேட்பீங்கன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு நாட்டில். நண்பர்கள், இந்த சமயத்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது எந்த ஒரு ஸ்டாக்குக்குமே ஃபேர் வேல்யூ கண்டுபிடிச்சு அதோட கீழே இருக்கா அல்லது மேலே இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எதிர்காலத்தில் இந்த கம்பெனி என்ன ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு பேர் தான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ. அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவோட ஏதாவது ஸ்டாக்குகள் கம்மியாக இருக்கா அப்படின்ற மாதிரி செய்தி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்ற ஸ்டாக் வந்து 12 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாக், அவன் இன்ட்ரின்சிக் வேல்யூவோட கம்மியாக இருக்கா அப்படின்றதான் செய்தி. இந்த ஸ்டாக்கினுடைய சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷத்தோடவும் இப்போ கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. போன குவார்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கல கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மிக்சட் Q3 ரிசல்ட் அப்படின்றதான் செய்தி. இந்த சமயத்தில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்க்கும்பொழுது டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் மார்ஜினலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் குவார்டரில் அப்படின்ற மாதிரி செய்தி இருக்குது. நண்பர்களே, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக புது புது ப்ராடக்ட்டுகள் கண்டமேனிக்கு லான்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்து பென்ஷன் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லாருமே இப்போ நிறைய பேர் என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்னா, 60 வயசுக்கு அப்புறம் நம்ம ஜாலியாக நீட்டிப்படுத்தணும், நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டை கரெக்டாக பிளான் பண்ணணும். சில பேர் 40 வயசு 50 வயசுலேயே என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல நடு ஹாலில் நல்லா நீட்டி படுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்கணும், அதுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் அப்படின்றது பெருகிட்டே வருது. இந்த சமயத்தில் எல்ஐசியுமே அவங்க ஒரு ஸ்கீம் ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க, இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க, எல்ஐசினுடைய ஸ்மார்ட் பென்ஷன் அப்படின்ற திட்டம். ஸோ அவங்கவுங்க இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவங்கவுங்களோட எல்ஐசி ஏஜென்ட்டை கூப்பிட்டு இது என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கணும். என்னப்பா நீங்கள் 2 பேரும் அடங்கவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி 20% அப்பர் லோயர் ஃப்ரீஸ்லேருந்து 10% மாற்றி விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் எல்லாம் சமீபத்தில் கிட்டத்தட்ட 50% 5 நாளில் ஏறிட்டான். ஏன்னா இது பட்ஜெட் அப்போ சிகரெட் சம்மந்தப்பட்ட நியூஸ் எதுவும் வரல. அதே மாதிரி அதுக்கப்புறம் இவனுடைய Q3 ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு இந்த 5 நாளில் 50% ஏற்றி விட்டுருக்கான். அதை வந்து இன்னைக்கு 20% அப்பர்லேருந்து வெறும் 10% மாற்றி விட்டுருக்காங்க. அப்போவுமே அடங்காமல் இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கு. அதே மாதிரி இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற ஸ்டாக்குக்கும் இந்த மாதிரி அப்பர் லோயர் ஃப்ரீஸ் லிமிட்டை குறைச்சிருக்காங்க. அப்படி இது வந்து ஒரு 4% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பரிதாபத்துக்குரிய ஆள் யார் அப்படின்னா இந்த ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் தான். சமீபத்தில் Q3 ரிசல்ட் வந்தது. Q3 ரிசல்ட் வந்ததுலேருந்து பாவம் இவனை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 30% காலி. கணக்குப்படி பார்த்தா 1500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து கணக்கு பார்த்தா இப்போ 982 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நல்லா பெருசாக ஏறின பங்குகள், ஓரளவுக்கு கீழே இறங்கின பங்குகள், ஃபேமஸான பங்குகள்னா இது போன்ற பங்குகள் தான் இன்னைக்கு லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஃபாரினர்ஸ் ஏன் விற்கிறாங்க அப்படின்ற காரணத்தை சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க விற்கிறத தடுத்து நிறுத்துற மாதிரி யாராவது ஏதாவது வழி பண்ணாங்கன்னா அவங்க தான் எங்கள் தெய்வம், அவங்களுக்கு நாங்கள் கோட்டையை கட்டி கும்பிடுவோம் அப்படின்றதான் பெருவாரியான ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாதுன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.